காயல்பட்டணம் கடற்கரைக்கு தற்போது காத்தான்குடியைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருக்கிறார்கள். மஜா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸுடைய ஏற்பாட்டிலே இந்த சுற்றுலா தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக எங்களுடைய காத்தான்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனத்துடைய தலைவரும் முன்னாள் அதிபருமான மதிப்புக்குரிய MCMA சாத்தார் BSc அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். சொல்லுங்கள், எவ்வாறு இருக்கிற உங்களோட மன உணர்வு? வலைக்கும் இன்று எங்களுடைய இந்த சுற்றுலா ஆரம்பித்து 4வது நாள். நேற்று தினங்களும் நாங்கள் இந்தியாவுடைய சில திருநெல்வேலி மற்றும் குற்றாலம் மற்றும் இன்று நாங்கள் அந்த இரவு நாங்கள் காயல்பட்டினத்துக்கு சென்றிருந்தோம். காயல்பட்டினம் காத்தாங்குடியும் ஒன்றுக்கு அநேகமாக பேசுவார்கள். காத்தாங்குடியில் தான் காயல்பட்டினத்தினுடைய சாயல்கள் தான் காத்தாங்குடியில் இருக்கிறது என்று விடயத்தை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனை நேரடியாக பார்ப்பதற்கான சந்தர்ப்பம் என்று ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அந்த வகையில் இந்த ஊரினுடைய செயற்பாடுகளை பார்த்தோம், ஊரினுடைய அமைப்பை பார்த்தோம். அநேகமாக காத்தாங்குடியினுடைய அமைப்பை போன்றுதான் இருக்கிறது. இங்கு போலீஸ் நிலையம் இல்லை, அதே போல் ஒரு சாராய தவறு இல்லை, அதே போல் சீராட்ட நிறுவனங்கள் அப்படியான இந்த ஏற்பாடுகளும் இந்த ஊரில் காணப்படவில்லை. அதே போன்று இங்கு பொழுதுபோக்குக்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கடற்கரைக்கு நாங்கள் உதவி செய்தோம். கடற்கரையும் கிட்டத்தட்ட காத்தாங்குடியினுடைய கடற்கரையோட்டுதான் இந்த கடற்கரையும் அமைந்திருக்கிறது. இங்கும் அநேகமாக மக்கள் குடும்பமாக வந்து நம்முடைய பொழுதை கழிக்கின்ற சூழல் காணப்படுகிறது. கடைகளும் வியாபார தலங்களும் இங்கே காணப்படுகிறது. இது எங்களுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு சந்தர்ப்பமாக எங்களுக்கு இந்த இந்தியாவை தரிசிப்பதோடு அதனோடு எங்களுடைய காயல்பட்டினத்திற்கு வருகை வந்து காயல்பட்டினத்தையும் காத்தாங்குடியும் ஒப்பிட்டுச் செல்வதை நேரடியாக பார்க்கின்ற சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அந்த வகையில் இந்த மஜா டூர் அண்ட் ட்ராவல்ஸ் நிறுவனத்தினர் ஏற்பாடு செய்திருந்த இந்த சுற்றுலா மிகவும் ஒரு திருப்திகரமாக அமைந்திருந்தது. நாளை நாங்கள் சென்னைக்கு செல்ல இருக்கிறோம். சென்னையிலும் மிக முக்கியமான இடங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் சென்னையில் உள்ள முக்கியமான இடங்களை பார்த்து நிலை மீண்டும் சந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சரிங்க.